பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, அடுத்த நிமிஷம் அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்கிறதே தெரியாத இந்த நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் நம்மளை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறது ஏசப்பாவுடைய சுத்தமான கிருபை மாத்திரம்தான். இங்கே பாருங்க, யோபுடைய வாழ்க்கையை நமக்கு தெரியும். யோபுடைய கதையை நம்ம வேதத்தில் வாசித்திருப்போம். சாத்தான் யோபுக்கு மேலே கண்ணை வைத்து ஏசப்பா இடத்துல கேட்டு கொஞ்ச நாள் ஏசப்பாவும் ஒப்பு கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, அந்த நாட்களில் யோபுடைய வாழ்க்கையில் அவன் என்னென்ன பாடெல்லாம் படுத்திருப்பாங்கிறத நம்ம வேதத்தில் வாசித்திருப்போம். முற்றிலுமாக நிர்மூலமாக்கி எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில கொண்டு விட்டுருப்பான் சாத்தான். இங்கே பாருங்க, ஆனால் யோபு உத்தமனு நீதிமானும் கூட. இங்கே பாருங்க, ஆனால் நம்ம அப்படி கிடையாது. உள்ளான பாவத்தை எல்லாவற்றையும் செய்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில நடந்து கொண்டு வருகிற பொழுதும் ஏசப்பா நம்ம மேல வைத்த கிருபையினால ஒப்பு கொடுக்காம நம்மளை நிர்மூலமாக ஒப்பு கொடுக்காம ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிறதற்கு பேர் தான் கிருபை. இங்க பாருங்க, கிருபைன்னா என்னன்னு தெரியுமா? இங்க பாருங்க, நமக்கு வரக்கூடியது வராம நமக்கு வரக்கூடாததை நமக்கு தந்ததுக்கு பேர் தான் கிருபை. அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்த பாவங்களுக்காக நம்ம செய்த மீறுதல்களுக்காக நமக்கு வர வேண்டிய மரணத்தை நமக்கு வரவிடாம ஏசப்பா அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு வரக்கூடாத ஆசீர்வாதங்களை நமக்கு தந்ததுக்கு பேர் தாங்க கிருபை. அதனால இங்க பாருங்க, அந்த கிருபையை நம்ம ஒருபோதும் கைவிடாம அந்த கிருபையை எப்போதுமே நம்ம பிடித்து கொண்டு இங்க பாருங்க, அவருக்கு பிரியமானதுபடி நம்ம நடந்து அவருக்கு சித்தமில்லாததை எதையும் செய்யாம நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்தாக ஏசப்பாவுக்கு பின்பதாக சென்று அவருக்கு பிரியமானதை செய்து வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட்.